முதல் மலைல பார்த்தா விநாயகர் கோயில் இருக்கு பாப்பா. அது வந்து வழுக்கம் போற வழுக்கும். பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்கு. அது வந்து சமாதி ஒரு பீடம் இருக்கும் அவரோட. திருநீர்மலை, ஆண்டி சுனை, வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில். ஆமா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போறோம் பாருங்க. வெள்ளிங்கிரி மலைக்கு என்னப்பா அர்த்தம்? இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறுறதுனால என்ன பயன் கிடைக்கும்னா, வெள்ளிங்கிரி மலை வந்து ஒரு 7 மலை. இந்த 7 மலைக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிறது 7 சக்கரம். 7 சக்கரம்னா நெத்தி, இந்த 7 நாடி இருக்கும். இந்த 7 மலை ஏறும்போது நம்ம உடம்புல இருக்க 7 சக்கரமும் நல்ல ஃபங்க்ஷன் ஆயிரும். அதுக்காக ஆமாம், அதனால் வெள்ளிங்கிரியோட விசேஷம் ரொம்ப நல்லது. அதனால் வெள்ளிங்கிரி மலை ஏறுனா நம்ம உடம்புல இருக்க ஃபங்க்ஷன்லாம் அவ்வளோ நல்லபடி ஆகும். அதுதான் மிகப்பெரிய. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மலை கம்ப்ளீட் ஆகி இப்போ 2ஆவது மலை ஏற போகிறோம். இதான் விநாயகர் கோயில், வெள்ளிங்கிரி ஆண்டவரில் ஃபர்ஸ்ட் மலை விநாயகர் கோயில். ரெடி, இதான் விநாயகர் கோயில் ஃபர்ஸ்ட் மலையில் பாருங்க. தயவு செய்து வரும்போது பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வராதிங்க. பாருங்க எவ்வளோ குப்பை பண்ணிருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் காடு தானே, எல்லாம் போட்டு போயிடுறீங்க. என்ன பண்றது ஒண்ணும் புரியல நண்பரு. எல்லாம் சுத்தமா வச்சிருக்கீங்க, சுத்தமா ஃபுல்லா பிளாஸ்டிக் அது இது போட்டு வச்சிருக்காங்க. அது இது போட்டுருக்காங்க. அதான் நீங்க கொண்டு வரதை நீங்க திரும்பி கொண்டு போயிருங்க. இதெல்லாம் எதுவும் ரூல்ஸ் எதுவும் போட மாட்டாங்களாண்ணா? எவ்வளவு குப்பை ஆக்கி வச்சிருக்காங்க பாரு. பிளாஸ்டிக் இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு குப்பை ஆக்கி வச்சிருக்கிறோம். அனிமல்ஸ் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நாள் ஸ்ட்ரிக்டா எடுத்தா வந்து நல்லா இருக்கும். போறங்க பாருங்க எப்படி சாப்பிடுது. நீ என்ன வச்சா சாப்பிட்டு போயிடும். சாப்பிட்டு என்ன செகண்ட் மலை ஸ்டார்டிங். அதுக்கடுத்து 3ஆவது மலை பாப்போம். நிறைய வருது. முன்னாடி நாங்க ஸ்டார்டிங் 10 வருஷம் மலை ஏறும்போது இவ்வளவு கூட்டம் இல்லடா. இப்போ வந்து இந்த என்ன சொல்றது, யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டு நல்ல ப்ராப்ளம். சித்தர் குகை. ஆமா தெரியுது பாருங்க மேல நிக்கிறாங்க பாரு கூட்டம். வா வரியா, பார்த்தா பொறுமா ஏன் சலுன்னு போயிடலாம். அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்லை. ஏண்டா சலுன்னு போயிடலாம். சார் சீக்கிரம் போயிடலாம் வாங்க. இங்க ஒரு ஊத்து வரும், இதுலயும் ஒரு ஊத்து வரும். நீங்க தண்ணி நல்லா இருக்கும். தண்ணி ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இருக்கு தண்ணி பாட்டில், அதுல பாட்டில் தண்ணி இருக்க பாரு. நல்லா இருக்கும். பாப்பா இதுக்கு அடுத்து மேல 3, 4, 5, 6 பிளாட் தான். இது போட்டு சித்தர், பாம்பாடு சித்தர் பத்தியா? பாம்பாடு சித்தர் 4ஆவது மலை ஏற போறோம். பார்த்தது ஏண்டா சின்ன இப்படிதான் ஏறணும். ஃபுல்லா இங்க பாரு, இப்படிதான் ஃபுல்லா ஏறணும். இப்போ அப்படி உடச்சு அப்படி எல்லாம் சாப்பிடணும்ல, நம்ம ஒண்ணு ஏறணும். இங்க பாரு எல்லாம் கீழே இருந்து ஏறி வந்திருக்கோம். வாங்க ஏண்டா இன்னும் 3 மலை தான் ஏறிடலாம். பட் சரியான கூட்டம் கூட்டம் டேய். பாருங்க இது மாதிரிலாம் இயற்கையின் அழகு. வெள்ளிங்கிரி இயற்கையின் அழகு செம்மையா இருக்கும். பார்ப்போம். அங்க இருந்து பார்த்தா சிறுவாணி டேம், கோவை குற்றாலம், கீழே பார்த்தா ஈஷா யோகா அடிவாரம், நல்லா சூப்பரா தெரியும். அந்த பக்கம் கேரளா அட்டப்பாடி அழகா இருக்கும். இது 5ஆவது மலை திருநீர்மலை, அதுவும் பார்ப்போம். சரியான இயற்கை அழகுதான். எப்படி இருக்கு பாரு ஸ்பாட்டு. ஆனா ஃபால்ஸ் தான் தெரியல, எல்லாம் மேகமூட்டமா இருந்தாலும் ஃபால்ஸ் தெரியல. இப்ப எங்க இந்த அருமையான இடத்துல உட்காந்து நான் கொண்டு வந்த புளியோதரை சாப்பிட போறோம். கீழ இருந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இங்க பாருங்க புளியோதரை. ஒருத்தன் உயிர் எடுக்கிறான் சாப்பாடுன்ட்டு, அதுக்காக சாப்பிட போறோம். அங்க பாரு, அங்க நிக்கிறான் பாருங்க அவன். பேக் பண்ணு. இரு வரேன் ஒரு நிமிஷம். பாரு பலாப்பழம் இருக்குண்ணா. எங்க இருப்பா பலாப்பழம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொர்க்கம் இதான் சொர்க்கம். இயற்கை
பலாப்பழம் உந்துட்டு போறவா அப்படி அவன் எவ்வளவு பேர் வர மேல இது 4வது மலை ஏறுறோம் அப்படியே இன்னும் அது ஏறி இறங்கி அது இறங்குறது 5வது மலை 4 5 6 தெரியுதா எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு என்ன இப்போ நம்ம 4வது மலை ஏறுறோம் கொஞ்சம் ஃபிளாட் இருக்கு அப்ப ஹைட்டு இது கொஞ்சம் தான் ஃபிளாட் இருக்கு அவ்வளவுதான் 4வது மலத்துல இது அதிகபட்சம் ஹைட் தான் அப்பு தான் ஃபுல்லா புரியுதா என்னப்பா ஒரே அப்பு தான் பாரு எல்லாம் கூட்டம் தான் வியூ செம அசுத்தம் செய்யாதீர்கள் பிளாஸ்டிக் போடாதீங்க இவர் சாப்பிட்டு வந்து எவ்வளவு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க பண்ண மாதிரிதான் அவங்களுக்கு தான் யோசிக்கணும் வந்த இடத்த சுத்தமா வைக்கணும்னு யோசிக்கணும் நம்ம சார் இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல கஷ்டம்தான் சரி நல்லா கூட்டம் நடி எவன் தான் சமமா கூட்டம் தான் எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க பாரு இன்னொருத்தர் பந்தல் போடுறாங்க கடை போடுறதுக்கு எதா 10 மடங்கு கட் பண்ணிக்கோடா 5 நிமிஷமா 2 நிமிஷமா மேல ஏறது இப்ப பாரு ஏறுறது போறப்பா டேய் என்ஜாய் பண்றியா ஏறுறோம் போற 5வது மலை ஏற போகிறோம் 5வது மலை ஏறுறது இல்ல இறங்குறது தான் 4வது மலை தான் ஏறுறோம் 5வது மலை ஏற போறோம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இவர்தான் குள்ள மனிதரில் ஒருவர் தெரியுதுங்களா அவரு ஓகே திருநீர் மலை இதுல வந்து திருநீர் மாதிரியே இருக்கும் அந்த மண் ஆக்சுவலா நெத்தியில புதுசும் திருநீர் மாதிரியே இருக்கும் திருநீர் மலை அதெல்லாம் ஏறி வந்தாச்சு நாங்க ஏறி வந்து இப்போ வந்து 5வது மலை ஏறி அடுத்த 6வது மலையை போய் குளிச்சுட்டு 7வது மலையில சாமியை பார்க்க வேண்டியதான் அது சிறுவாணி டேம் தெரியுது பார்த்தியா சிறுவாணி தண்ணி ஃபுல்லா இருக்கு பாரு கண்ணையே கம்மியாக கேமரா தெரியாது அதான் தண்ணி தெரியும் ஆனா அங்கிருந்து கிளியர் என்ன தெரியும் அப்படியே அந்த பக்கம் கேரளா தானே அப்படியே மலைக்கு பின்னாடி பார்த்தா அட்டப்பாடி கேரளா ஆனைக்கட்டிலும் போனா பார்த்தா நம்ம அந்த சைட்ல தெரியும் அப்படி அந்த கோவை குற்றாலம் இந்த இடத்துல வரும்பா அந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படியே வரும் கோவை குற்றாலம் அந்த இடத்துல அந்த தண்ணியை குளிச்சு அவ்வளவு ஐஸ் மாதிரி இருக்கும் இங்க பாரு ஓனையா வெட்டுறான் பாருங்க பாத்தீங்களா இதான் திருநீர் மலை அடுத்தது வந்து நம்ம இவ்வளவு நேரம் ஏறி இறங்கினதுக்கு நம்ம உடம்புல இருக்க களைப்பெல்லாம் போறதுக்கு தெரியுதா ஆமா அதான் தெரியுது அதான் டாப் தெரியுதுப்பா அதான் 7வது மலை இதான் பாண்டி சொன்னேன் இங்க பாரு அப்பா குளிக்க போயிருக்கிறேன் இங்க குளிக்கும் போது என்ன வரும்னா தண்ணியே பார்த்தா ஐஸ் இருக்குல்ல ஐஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் அந்த மாதிரி காலெல்லாம் அப்படியே விரைச்சிருச்சு எல்லாம் அங்கே சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கத்தை பார்த்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே 7வது மலை ஏற போவோம் குளிராது இல்லை காலையே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரத்தம் முடிச்சிச்சு அவ்வளோ ஐஸ் ஜில்லுன்னு இருக்கு அப்பா பாரு வெறும் 3 வாட்டு முங்கிட்டு எழுந்துச்சு ஓடி வந்துட்டேன் அது குளிச்சா நம்ம 5 மலை ஏறி வந்தோம்ல 5 மலை ஏறி 6வது மலை நம்ம உடம்புல இருக்க வலியெல்லாம் போயிடும் அதான் சரியா பாறையை பாரு கருப்பாயிட்டு இருக்கு மழை பெஞ்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ற பாறைக்கு ஏறுவோம் ஏண்டா
பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவோம். ம் பாறைங்களை வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு, மீன் பிஸ்னஸ்ஸு எல்லாமே ஆண்டவன் தயவு கொடுத்தா பண்ண வேண்டியதான். நல்லா பண்ணி நம்ம நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்கறது நல்லா பண்ணலாம். வேறு இங்கே சாமி பேர் பிள்ளையாரப்பன். என்ன சில அப்படியே சாப்பிடு நல்லா இருப்ப பிள்ளையாரப்பன். ஏன்டா கோக்கன்ற விக்கலு தெரியுதா? கவர் பண்ணிட்டியா? பிள்ளையாரப்பா அந்த இடமே எவ்வளோ அழகா இருந்துச்சு. ஏதோ ஆள் நிறைய பேர் வந்து குப்பை கடை ஆயிட்டாங்க. புளிப்பு எதுக்கு இதெல்லாம் போடுறாங்க? நாங்கள் கொல்லிமலை நாகாயங்கையும் அதுவும் அதே மாதிரி தெற்கு கைலாசம். நான் மேல இருக்கும்போது அடிச்சு காத்து புயல் மாதிரி வேற லெவல். வேற மாதிரி நடந்து போய் கல்ல பாலிஷ் அடிச்சு பாரு. நடந்து அப்பா ஏறதான் இருக்குது. என்னாச்சு அதுல 3 மணி நேரம் பத்தி இருக்கும். இதுல க்ளோசிங்லாம் கிடையாது. 3 மாசம் ஓப்பன். அவ்வளவுதான். மே மாசம் வரைக்கும். இல்ல எப்பயும் பிப்ரவரி மாசம் தந்துடுவாங்களே. பிப்ரவரில இருந்து மே வரைக்கும் வரும். அப்படியே பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். கரெக்டா 1.5 மணி நேரம் முடிச்சு பக்கா வந்தாச்சு. சேர போறோம் பாருங்க. வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஏறுறோம். டீப் ஸ்ட்ரீப் தான் இல்லை ஃபுல்லா. ஒரு பள்ளத்தாக்கு மண்ணு வழுக்கிற இடம் புல்லு கொஞ்சம் நல்லா காத்தடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஒரு காத்தடிச்சுனா முடிஞ்சு கதை. எல்லாம் கீழே விழுந்துரா இருக்கணும். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. 6000 அடி ஹைட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையிலே மிக உயரமான சிகரம். தென் கைலாயத்துக்கு சிவனை போற்றி வந்துட்டோம். ஓம் நம சிவாய. வாங்கப்பா. பார்க்க போறோம். கொஞ்சம் இருந்துட்டு திரும்பிட்டான். ஆமாப்பா எல்லாம் ஏறுறாங்கல்ல. நிக்கலாம் வாங்க. பார்த்தாங்க சரி. டவுன் ஏறும் வாருங்க. சாமிங்களா இருக்காங்க மேல. ஆமா பார்த்து நமக்கு போ. ஓம் நம சிவாய. நான் சரி ஃபுல்லா அது கரெக்டா டேமுக்கு அந்த பக்கம் கேரளா பார்டர்ப்பா. தமிழ்நாடு கேரளா இந்த வனப்பகுதி பாருங்க. வனப்பகுதியில 6000 அடி ஹைட்ல 6000 அடி வரும். கடல் மட்டத்துல இருந்து ஏன் ஹைட்டு. போலாம் சரி பார். எல்லாம் கேரளா பாடுறோம் ஃபுல்லா பார். கூட்டுதான் யாரு வந்துட்டீங்க. என்னாச்சு?
தசைப்பிடி பழுப்பு ரெண்டு காலு அப்புறம் அப்புறம் நீங்க எனக்கு மாதிரி அங்க போயிருப்பீங்கன்னு வச்சு நான் உங்களை பாத்துட்டு ரெண்டு தடவை முடியல காலே எடுத்து வைக்க முடியல. இங்க ஒரு வாட்டி ஆச்சு. அப்படியே என்ன கிராஸ் பண்ணி தான் நீங்க வந்திருக்கணும். இல்லப்பா இல்ல நாங்க வந்து உக்காந்துட்டேங்க. ஆமா தசைப்பிடி பிடிச்சிக்கிச்சு நரம்பு தசை ரெண்டு சேர்த்து ஐயோ வலி. இறங்கும்போது பசங்க ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. படுத்துட்டுனா அவ்வளவுதான், வலி தாங்க முடியாது. இல்ல ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வச்சேன் நம்ம கூட இருந்தாங்கன்னா இவ்வளவு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலா நான் உங்க கூட இருக்கோம் சரி. நாங்க மெதுவா வந்துட்டு வந்தேன். நாங்க அங்க ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டோம் உட்காந்து. அப்பயும் நீங்க ஆளு காணோம். நாங்க ஒரு பாடமலை உட்காந்து சாப்பிட்டோம். ஆமாமா நாங்க இப்பதான் வந்து ஒரு கரெக்டா 20 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். பொறுமையா வந்தோம். வெள்ளிங்கிரிக்கு மேல பின்னாடி ஒரு இயற்கையான காட்சியை பார்க்க போறோம். பார்க்கலாமா? எப்படி இருக்கு பாருங்க. ஷார்ட் அந்த கேரளாவோட பார்டர் பார்க்கலாம் இங்கேருந்து. அவ்வளோ அழகா இருக்கும். வாடா நம்ம ஸ்பாட் பாரு. டேய் சரிதா? கேரளா போல அங்கே தானே பண்ண பண்ணிருக்கோம் பாரு. அதான் கேரளா பார்டர். ஃபாரஸ்ட்குள்ள போனா முடிஞ்சு கதை. ரசசோரமா முடியல, தலை 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 சுற்றி முடியல எனக்கு. ஐயோ கேர் ஆயிடுச்சு. அப்பா வரணும் ஆகி போச்சு. அரிசி மேலே அப்பா என்னால் முடியல. கடுக்குன்னுது. எவ்வளோ கூட்டம் இங்கே. ஃபாரஸ்ட் ஏரியா. யானை வந்துச்சுன்னா துரத்துறதுக்கு. யானை உள்ளே பூந்துடும், அதனால சேஃப்டிக்காக இருக்காங்கலாம். ஆப்பா